Bismillahirrahmanirrahim. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. ஷங்கைக்குரிய ஷேக் நாயகம் அன்னவர்களின் உத்தரவின்படி தென்னிந்தியா காயல்பட்டினம் மஹ்தரத்துல் காதிரியா அரபுக் கல்லூரியின் பேராசிரியரும் பன்னூல் ஆசிரியருமான KM ஹாஜா மானுத்தீன் பாக்கவி அவர்களால் 2016ஆம் ஆண்டு 1ஆம் மாதம் 5ஆம் தேதி இம்மதரசா பல வகுப்புகளோடு ஆரம்பித்து வைக்கப்பட்டது. ஆரம்பத்தில் அரபி வகுப்புகளோடு துவங்கப்பட்டு பின்னர் ஆண்கள் பெண்களுக்கான குரான் வகுப்புகள் இன்னும் குரான் மனன வகுப்புகள் என நடந்தேறியது. குறிப்பாக வயது வந்த ஆண்களுக்கும் வார நாட்களில் சிறப்பு வகுப்புகள் நடைபெறுவதையும் பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். பெண்களுக்கும் சிறப்பு அறிவு வகுப்புகளும் சொற்பயிற்சி மன்றங்களும் இடம்பெற்று வருகிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மாணவர்களின் திறமைகளையும் சொற்பயிற்சிகளையும் வெளிக்கொண்டுவதற்கு அவர்களுக்கான சிறப்பு சொற்பயிற்சி மன்றங்களும் மாத இடைவெளிகளில் நடைபெற்று வருகின்றது. ஆம், அல்ஹம்துலில்லாஹ். தற்போதைய அளவில் நாம் சொற்பயிற்சி மன்றங்களின் 35வது அமர்வை நிறைவு செய்துள்ளோம். பெண்களுக்கான சொற்பயிற்சி மன்றங்களும் மாத இடைவெளிகளில் இடம்பெற்று வருகின்றது. அத்தோடு எமது அரபு கலாசாலையின் 1வது மீலாது நபி நிகழ்வும் பரிசளிப்பு விழாவும் 2019ஆம் ஆண்டு 1ஆம் மாதம் 15ஆம் தேதி மல்வானியில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. அதற்கு பிரதம அதிதியாக தென்னிந்தியா காயல்பட்டினம் மஹ்தரத்துல் காதிரியா அரபுக் கல்லூரியின் முதல்வரும் எமது கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் பேரக்குழந்தையுமான மௌலானா அஸ்ஸையித் அப்துர் ரஹ்மான் பாக்கவி ஃபாதில் அஹ்சனி அவர்கள் கலந்து சிறப்பித்தார்கள். அது மட்டுமின்றி நம்முடைய முஹர்ரம் தின துவக்க விழாவின் மாணவர்களை இணைத்துக் கொள்ளும் நிகழ்விற்கு முதல் பிரதம அதிதியாக தென்னிந்தியா காயல்பட்டினம் முஸ்கர் ரஹ்மான் அரபுக் கல்லூரியின் அதிபர் அப்துல் காதிர் மஹல்லீர் அவர்கள் கலந்து சிறப்பித்தார்கள் என்பதையும் ஆனந்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறோம். எமது கல்லூரி மாணவர்களும் ஏனைய அரபு மதரசாக்களின் மாணவர்களும் நபவியா மதரசாவினால் ஒழுங்கு செய்யப்பட்ட மீலாதுன் நபி நிகழ்வில் 2019 போட்டி நிகழ்வுகளிலும் அடுத்தடுத்து வருகிற 3 போட்டிகளிலும் முதல் மதிப்பை பெற்று சிறந்த பெருபேற்றை பெற்றதையும் அல்லாஹ் நமக்கு கொடுத்த பாக்கியமாக நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். அத்தோடு எமது கல்லூரி தற்போது மேகசின் யூனிட், மீடியா யூனிட் மற்றும் மாணவர் மன்றம் போன்றவற்றிற்கான மாணவ தலைவர்களும் அவர்களின் குழுவிற்கான அங்கத்தவர்களும் நியமிக்கப்பட்டுள்ளனர் என்பதையும் பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். அத்தோடு எமது அரபுக் கல்லூரியில் வெளியூர்களுக்கு கற்கச் செல்லும் மாணவர்களே அதிகம் காணப்படுகின்றனர். எமது கல்லூரியின் நேர சூசியும் அட்டவணையும் இதன் பிரகாரமே அமைந்திருக்கின்றது. ஆம், எமது கல்லூரி மாணவர்களின் அடுத்த ஒரு மைல்கல்லாக நாம் பலங்கொடை நாரிலே ஒரு மாணவர்களுக்கான 5 குழுக்களாக சுமார் 80 மாணவர்களை கொண்ட ஒரு பயிலரங்கத்தை நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். அந்த பயிலரங்கத்தில் 5 குழுக்களுக்கும் 5 பெயர்களிடப்பட்டு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ், ஜன்னத்துல் நஈம், ஜன்னத்துல் ஹுல், ஜன்னத்துல் மஅவா, ஜன்னத்துல் அதன் என்று சொல்லி ஒவ்வொரு குழுக்களுக்கும் தனிப்பெயர்கள் வழங்கப்பட்டு அதற்கான தலைவர்கள் நியமிக்கப்பட்டு அதற்கான பயிலரங்கம் இன்ஷா அல்லாஹ் நாளை நடைபெறவிருக்கிறது. அதற்கு நமக்கு பூர்ண உத்தரவு வழங்கிக் கொண்டிருக்கிற அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் பெற்றோர்களுக்கும் மனமார்ந்த நன்றியையும் தெரிவித்துக் கொள்வதோடு எமக்கு ஆன்மீக அரசாட்சி புரியக்கூடிய நம்முடைய அந்த ஷேகுமார்களை நினைவு கூர்ந்தவர்களாக என்றும் நிறைய ஒழுக்க நெறியோருக்கு உருவாக்கக்கூடிய ஒரு பயிற்சி அரங்கமாக, ஒரு தர்பியாவாக இந்த மைல்கல்லை அல்லாஹ் ஆக்கிடுவானாக. எமது கல்லூரி மாணவர்களுக்கு அரபு கல்வியை மட்டும் வழங்காது, மாணவர்களுக்கான விளையாட்டு மற்றும் ஒழுக்க நெறிகளும் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சுன்னத்துக்களும் கற்பிக்கப்படுகின்றது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். எமது கல்லூரியின் முதல் நோக்கம் ஒழுக்கம் உள்ளவர்களை உருவாக்குவதாகும். ஒழுக்கம் உள்ளவர்களை இச்சமுதாயத்திற்கும் இந்நாட்டிற்கும் பயனுள்ளவர்களாவர். எனவே வல்லவன் போற்றும் சரித்திர நாயகர், சன்மார்க்க போதகர் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களதும் நம்முடைய எல்லா மஷாயிஹ்மார்களினதும் துஆவையும் நல்லாசியையும் நாடியவர்களாக
உங்களுடைய துஆக்களை நாடிவரா அல்லாஹ் இம்மதரசாவை மென்மேலும் முன்னேற்றம் அடைய வல்ல ரஹ்மான் துணை புரிவானா என்ற துஆவோடு நான் நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.